بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. طيب أيها الأخوات، إن شاء الله اليوم سندرس بإذن الله تعالى الدرس الثالث عشر. طيب نحن في الوحدة الأولى. இப்போ நீங்கள் ஷாஷாவில் பார்க்குறீங்க தானே? ஷாஷா உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? الأسرة. أوكي. الوحدة الثانية الأسرة الدرس الثالث عشر. الدرس الثالث عشر. طيب இந்த பாடத்தில் இது முதல் தத்ரீப். அதாவது இங்க சில சூறாக்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. நான் ஒரு சூறா, இந்த பயிற்சி என்ன அப்படின்னா, நான் ஒரு சூறாவுடைய பெயரை சொல்லும் பொழுது முதலாவதா ஒரு சூறாவுடைய இந்த 2 சூறாவில் ஒரு சூறாவை குறித்து ஒரு கலிமாவை சொல்லுவேன். அப்போ நீங்கள் அந்த கலிமா எந்த சூறாவுக்கு பொருத்தமானதோ அந்த சூறாவில் நீங்கள் டிக் பண்ணுவீங்க. இதுதான் இந்த பயிற்சி. இஸ்தமி' செவிமடு ثم ضع علامة الصحيح சரி அடையாளத்தை விடு ஃபில் முரப்பஇல் முனாசிப் பொருத்தமான முரப்பஇல். طيب அதுக்கு முன்னால இந்த சூறாக்கள் நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க. இந்த சூறாக்கள் உங்களுக்கு புதிதல்ல என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்க பாடத்துல வந்த சூறாக்கள் தான் இது. ரைட். طيب முதலாவதாக நான் அந்த கலிமாக்களை சொல்றேன். உங்களால மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. மார்க் பண்ண முடியலாட்டி கூட அது பிரச்சனை இல்லை. ரைட். வாஹித், வாலிதா, வாலிதா, இத்னான், இத்னான் தானே. இப்போ வாஹித்ன்னு சொன்னா அந்த முதல் நம்பர் அதுல 2 சூறா இருக்கு. அப்போ வாலிதாங்கிற அந்த கலிமா எந்த சூறாவுக்கு பொருத்தமோ அதுல நீங்க டிக் பண்ணுங்க. அதுல சஹீஹ அலாமத்து சஹீஹ போடுங்க. طيب اثنان مسجد، مسجد. ثلاثة، ثلاثة. ابن، ابن. أربعة نظارة، نظارة. طيب خمسة يصلي، يصلي، يصلي. ستة جد، جد. طيب இப்போது நீங்க மார்க் பண்ணியிருப்பீங்க தானே? ரைட். வாஹித், வாஹிதுக்கு என்ன சொன்னேன்? வாஹிதா, வாலிதா, வாலிதா. எந்த சூரா? இஸ்னான், இஸ்னான். அதாவது இப்ப நாங்க இப்படி சொல்லலாம், யமீன் யசார். அதாவது யமீன் என்றா என்ன தெரியுமா உங்களுக்கு? யமீன் வலது, வலது, வலது தானே. யமீன் என்றால் வலது, வலது. யசார் என்றால் இடது, இடது. இப்ப நீங்க வலதுல உள்ள சூறாவாக இருந்தா யமீன் அப்படின்னு சொல்லுங்க. இடதுல உள்ளதுண்டா யசார் அப்படின்னு சொல்லுங்க. சரி. طيب واحد يسار. என்ன கலிமா?
والدة. والدة. طيب أحسنتم. 2. يمين. يمين. اثنان. مسجد. 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 يمين. ثاني يمين. مسجد. طيب 3. يسار. 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 ابن. أيوة أحسنتم. 4. يسار. نظارة. نظارة. أحسنتم. 5. يمين. يصلي. يصلي. أحسنتم. طيب 6. يمين. يمين. جد. يمين. جد. طيب أحسنتم. بارك الله فيكم. يمين. அதாவது இப்ப நாங்க இந்த ஒவ்வொரு சூறாவிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவும் பார்ப்போம். இப்ப முதலாவது வாஹிதுல 2 சூறா இருக்கு. அதுல யமீன்ல இருக்கிற சூறாவுக்கு என்ன சொல்லலாம்? والد. வாலித். யசார் والدة. طيب 2. يمين مسجد. يسار فجر. مصلى. طيب مسجد مصلى. طيب 3. يمين ابنة. يسار ابنة. ابن. طيب 4. معطف. أحسنتم. معطف. يمين معطف. يسار نظارة. معطف. نظارة. طيب 5. يمين يصلي. أحسنتم. يصلي. يسار يتوضأ. أحسنتم. 6. جد. يمين جد. يسار جدي. جدة. داني بمعنى مدلل بارن. 1 والد والدة. 2 مسجد مصلى. 3 ابن. 4 معطف نظارة. 5 يصلي يتوضأ. 6 جدة. طيب يارق صلى الله. நான் சொல்றேன் உஸ்தாஸ். تفضلي. பேர் சொல்லுங்க. خير النساء. تفضلي. واحد والد والدة. 2 مسجد مصلى. 3 ابنة. 4 معطف نظارة. 5 يصلي يتوضأ. 6 جدة. سنتي بارك الله فيك. வேற யாருக்கு சொல்ல முடியும்? கன்சில். واحد والد والدة. 2 مسجد مصلى. 3 ابنة. أيوة. 4 معطف نظارة. أحسنت. معطف نظارة. طيب 6 جد.
ஜத்தா அஹ்சன்தும் பாரக்கல்லாஹ் ஃபீக். வேற யாராவது சொல்றீங்களா? நான் சொல்றேன் கன்சில் சொல்றேன். யார் சொன்னீங்க? ஹசீனா. طيب கன்சன் கன்சில் சொல்றேன். சொல்லுங்க. واحد والد والدة اثنان مسجد مصلى ثلاثة ابنة ابن أربعة معطف نظارة خمسة يصلي يتوضأ ستة جد جدة. طيب மஸ்ஜித் முசல்லா அப்படித்தானே? முசல்லா இல்ல முசல்லா, அதாவது அலிஃப் ஹா இல்ல அப்படித்தானே? வாலிதா நாங்க ஹாவுல நிறுத்துவோம். முசல்லாங்கிற ஹாவுலயா நிறுத்துவோம்? இல்ல, அது ஒரு அலிஃப். இல்ல முசல்லா. ஐயோ அஹ்சன்தி முசல்லா. பாரக்கல்லாஹ் ஃபீக். طيب இப்போது நாங்க அத்தத்ரீபு ثاني இரண்டாவது தத்ரீபுக்கு வந்திருக்கிறோம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அஷிர் இல சூரத்தில்லதி தஸ்மஉ இஸ்மஹா. தஸ்மஉ இஸ்மஹா, எந்த சூறாவுடைய பேரை நீங்க செவிமடுக்கிறீங்களோ அந்த சூறாவுக்கு நீங்க இஷாரா பண்ணுங்க அப்படி என்று சொல்லி இருக்கிறாங்க. طيب இதுல நான் சில சூறாக்களுடைய பெயரை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க அந்த சூறாவுல டிக் பண்ணுங்க. அந்த பிக்சர்ல வந்து நீங்க டிக் பண்ணலாம். ரைட். இதில் உள்ள சூறாக்கள் உங்களுக்கு சில பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். طيب இதுல பல சூறாக்கள் இருக்குது. ரைட். நான் உங்களுக்கு சில சூறாக்களுடைய பேரை சொல்றேன், நீங்க சரியா மார்க் பண்றீங்களான்னு நான் பார்க்கிறேன். طيب ஷஜரா. ஷஜராவுக்கு நீங்க நம்பர் 1 தானே? வாஹித் போடுங்க. இத்னான் يقرأ. اثنان يقرأ. يقرأ. طيب ثلاثة حمام. حمام. أربعة معلمة. طيب خمسة أولاد. 5 أولاد. 6 أسرة. طيب இப்போது நீங்க எனக்கு சொல்லுங்க, வாஹித் எதுக்கு மார்க் பண்ணீங்க? ஷஜரா. ஐவா ரகம். முதலாவது சத்துர்ல 5 தானே? 5வது இருக்கக்கூடிய சூறா. طيب இத்னான் எதுக்கு மார்க் பண்ணீங்க? واحد இரண்டாவது ரோல வாஹித். طيب ثلاثة. خمسة. أحسنت. طيب 4 واحد. 4 لواحد. يعني 4வது ரோல வந்து முதலாவது வாஹித். طيب முதல் ஒன்று வாஹித் ஒன்று. என்ன கேட்டீங்க? விளங்கல எப்படி? அவுலாதான சொன்னீங்க. طيب 5 என்ன சொன்னேன்? அவுலாத் எந்த இடத்துல இருக்குது? அர்பா, அதாவது இரண்டாவது வரையில எத்தனாவது இருக்குது அவுலாத்? 4வது இருக்குது. 4வது இருக்குது. طيب 6 என்ன சொன்னேன்? 6 أسرة.
ثانية أسرة. واحد. இது எத்தனாவதுல இருக்கு சித்து? ثاني ثلاثة واحد. رقم ثاني رقم ثانية ولا اثنان واحدا واحد. واحد. طيب இப்ப நாங்க ஒவ்வொரு சூறாக்களுக்கும் என்ன சொல்லலாம்ன்றத பார்ப்போம். முதல் சூறா நீங்க பாருங்க, வலது பக்கத்துல இருக்கக்கூடிய முதல் சூறா யமீன்ல வாஹித். طيب ماذا ما هي அது என்னது? غرفة சொல்லலாம், பிரச்சனை இல்ல. غرفة ஜுலூஸ் படிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல தானே? غرفة ஜுலூஸ் படிச்சிருக்கீங்களா? படிக்கல. غرفة ஜுலூஸ் படிக்கல. அப்ப நீங்க நடத்திருக்கீங்க. غرفة ஜுலூஸ் அறை ரூம் படிச்சிருக்கீங்க. غرفان படிச்சிருக்கீங்க தானே? அப்ப நாங்க இதுக்கு என்ன சொல்லலாம்? غرفة சொல்லலாம். طيب غرفة. طيب سورة الثانية يتوضأ. اثنان يتوضأ. طيب ثلاثة نظارة. ثلاثة عم படிச்சிருக்கீங்க. அம்முக்கு இந்த சூரா தான் படிச்சிருந்தாங்க. அப்ப இது அம். طيب أربعة القرآن قاف قو إلا جيم إلا أبا القرآن. طيب أحسنت. خمسة شجرة. طيب واحد يقرأ دنيا يقرأ ஓதுகிறார். இக்ராண்டா நீ ஓதுவீரான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق. யக்ரஉங்கிறத நாங்க நிறுத்தும் பொழுது யக்ரா என்று சொல்லுவோம். யக்ரா அவன் வாசிக்கின்றான், ஓதுகின்றான். طيب اثنان ابن احسنتم ابن. ثلاثة சூராவுக்கு முதலாவது எழுத்து என்ன? صاد. சீன் வந்தால் என்ன? குர்ஆன் உள்ள சூரா. இது வந்து صاد சூரா. طيب أربعة أولاد என்றால் இப்னாவா? யார் அது? எது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? அவுலாத் எல்லா பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள் பொதுவானது அவுலாத். طيب خمسة مصلى. أحسنتم. طيب واحد مناظر إلى واحد أسرة. أحسنتم. الأسرة الذي أسرة. طيب اثنان أذان. أحسنتم. ثلاثة مسجد. أحسنتم. أربعة جدة. خمسة حمام. طيب رقم 4 அதாவது நான்காவது அந்த ரோவுக்கு வந்திருக்கிறோம். طيب واحد معلمة. طيب اثنان والد. طيب ثلاثة ابنة. أربعة والدة. أيوة أحسنتم والدة. طيب خمسة يصلي. طيب இப்போது நாங்கள் சொல்லுங்க. இங்க வந்து அந்த பெஸ்ட்லயே கடைசி லைன். ஓகே, அந்த அப்லா அப்படின்னு இந்த பாட்டு வந்துச்சுங்க உஸ்தாஸ். எப்படி
பாடத்துல நீங்க அப்லா படிச்சு அப்ல அப்படிதான் ம். படிச்சு சொன்னீங்க பொறுத்த வரைக்கும். எப்படி எப்படி வந்துச்சு அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாடத்துல வந்தது? இருக்குங்க சார். என்ன சொன்னீங்க? எப்படி சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். அங்கன இருந்துச்சு ஆதிஹி அப்ல அப்படின்னு இருங்க சார் ஒரு நிமிஷம். ஆதிஹி உக்தி அப்லா أختي أيوة هذه أختي عبلة وهي معلمة தானே? معلمة முஅல்லிமா. அப்லாங்கிறது அவட பெயர். هذه أختي பெயர். عبلة. ஏன்னா இங்க هذا أخي عيسى இவர் என்னுடைய சகோதரன் ஈசா. وهذه أختي عبلة وهي معلمة. அவ அது معلم. இங்க டீச்சருக்கு அப்லா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துச்சு அந்த டவுட் எனக்கு. அது அப்படி சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம சுத்த அரபு மட்டும் தான் பாக்குறோம் தானே? நீங்க சவுதியில இருக்கீங்க. ஆமாங்க சார். சரி சரி. அதாவது நான் டீச்சருக்கு முதர்ரிசா முஅல்லிமா இதுதான் சுத்த அரபுல சொல்லுவோம். அல் ஃபுஸ்ஹால அப்படித்தான் நான் சொல்லுவோம். முதர்ரிசா அல்லது முஅல்லிமா. طيب مفردات إضافية. مفردات إضافية. முஃப்ரதாத் இதாஃபியாண்டா மேலதிகமான சொற்கள். அதாவது எங்களுக்கு ஹிவார்ல பாடத்துல வராத மேலதிகமான சில சொற்கள், இலகுவானது. நாங்க ஏற்கனவே 1ல இருந்து 5 வரையில, வாஹிதுல இருந்து 5 வரையில படிச்சிருக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போறாங்க என்றால் சித்தாவுல இருந்து 10 வரையில உள்ளது சொல்ல போறாங்க. طيب இங்க நீங்க சூறாவை பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு கலம் என்றா பேனை தானே? அக்லாம் பேனைகள் தந்திருக்கிறான். அல்லதி அல்லம பில் கலம். طيب இப்ப நீங்க அதுல முதலாவது பாருங்க சித்தா எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. அந்த அதத எப்படி ரக்கம் என்ற இலக்கத்துல எப்படி எழுதிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. ரைட்? சித்தா. அதுக்கு பிறகு எத்தனை கலம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. طيب இரண்டாவது பாருங்க. 1 2 3 4 5 6 7. انظروا كيف يكتب கர்சர் தப்பா இருக்கு. رقم 7. கர்சர் சமானியால இருக்கு. பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம முங்ஸ் எடுத்துருவோம். இரண்டாவதுல பாத்தீங்கன்னா சபா எப்படி எழுதப்படணும்? சபா எழுத்துல எப்படி எழுதப்படும், இலக்கத்துல எப்படி எழுதப்படும்ங்கிறத கவனிங்க. சபா. طيب அடுத்தது வந்து 1 2 3 4 5 6 7 8 எப்படி எழுதப்படும் ரக்கமாக என்று பாருங்க. ரக்கம். பிறகு எழுத்துல எப்படி எழுதப்படும் கிதாபா 8. طيب அடுத்த சூறா பாருங்க. எத்தனை கலம் இருக்குன்னு பாருங்க. கம் கலமன் فيها 1 2 3 4 5 6 7 8 9. طيب அப்ப எத்தனை இருக்குது? 9. طيب كيف يكتب 9 எப்படி 9 எழுதப்படும் பாருங்க. எழுத்துல ரக்கம்ல எப்படி எழுதப்படும், எழுத்துல எப்படி எழுதப்படும் என்றது பாருங்க. طيب அடுத்த கடைசி சூறா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. طيب 10 எப்படி எழுதப்படும் அப்படிங்கிறத பாருங்க. طيب அதாவது நாங்க தமிழ்ல எழுதும் பொழுது சைஃபர் எப்படி எழுதுவோம், சிஃபர் எப்படி எழுதுவோம்டா ஒரு ரவுண்ட் போடுவோம். ஆனா அரபியில வந்து ஒரு டொட் தான் வைப்பாங்க. அதான் சிஃபர். طيب 6 7 8 9 10. 10 வரும் சில இடங்கள்ல அஷ்ரா அப்படின்னும் வரும். அது நீங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு படிப்பீங்க. இந்த இடத்துல ஃபத்ஹா வைக்கணும் அஷராண்டு, எந்த இடத்துல சுக்கூன் ஷீனுக்கு சுக்கூன் வரும் அப்படிங்கிறது பிறகு வரும். இப்ப வந்து உங்களுக்கு சுக்கூன் வச்சு காண்பிச்சுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. طيب 6 7 8 9
10. طيب இப்போ நீங்க التدريب الأول التدريب الأول நீங்க பார்க்குறீங்க. இந்த تدريب الأولல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சில் பைனல் அதத் அததுக்கும் வசூரத்தில் முனாசிபாவான சூறாவுக்கும் இடையில சில் என்ற இணைப்பை ஏற்படுத்து, பைன என்ற இடையில். ரைட். இப்போது யாருடைய மைக்ல சவுண்ட் வருது? முகமது ஆத்திஃப், உங்களோட மைக்லாம் சவுண்ட் வருது. ரைட், ஓகே. இப்போ ரைட், நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்க பாருங்க, இங்க அர்காம்கள் தந்திருக்கிறாங்க. இந்த எந்த சூறாவுக்கு எந்த ரக்கம் பொருத்தம்ங்கிறது பாருங்க. ரைட், கீழே பாருங்க. நீங்க முதலாவது இருக்கக்கூடிய ரக்கம் என்ன, இலக்கம் என்ன? அதுக்கு முன்னால நீங்க இந்த எல்லா ரக்கமையும் திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. நான் ஒரு முறை சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்க. எனக்கு பின்னால முதல்ல ஒரு முறை சொல்லுங்க. சித்த சபஅ ثمانية تسعة 10. طيب இப்போ உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். 6 7 10. طيب احسنتم. திரும்பவும் மைக்ல சவுண்ட் வருது. طيب سلام. அடுத்த تدريب الأول தானே. التدريب الأول சில் بين العدد والصورة المناسبة. முதலாவது இருக்கக்கூடிய ரக்கம் என்ன? ما هو الرقم؟ 9. இரண்டாவது ரக்கம் 6. மூன்றாவது இருக்கிற ரக்கம் என்ன? 7. நான்காவது இருக்கிறது 10. அஞ்சாவது 8. طيب இப்ப முதலாவது சூறாவுக்கு பொருத்தமான ரகம் எது? 5. எத்தனை இல்ல நீங்க எத்தனை முதலாவது சூறால எத்தனை கிதாப் இருக்கு? 7 தானே. நீங்க இலாக்கத்தை சொல்லுங்க, எத்தனை சூறா எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? எத்தனை புத்தகம் இருக்கோ அதை சொல்லுங்க. 7. احسنتم 7. طيب سورة الثانية இரண்டாவது சூறாவுல 8. السورة الثالثة 10. احسنتم. السورة الرابعة 6. احسنتم. طيب السورة الخامسة 9. 9. طيب احسنتم بارك الله فيكم. طيب அப்ப நீங்க புத்தகத்துல இந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்க. ரைட், அடுத்த பயிற்சிக்கு நாங்க வருவோம். التدريب الثاني رتب الأعداد. طيب عدد என்றா எண்ணிக்கை, அதாதுன்னா எண்ணிக்கைகள், அட பன்மைதான் அதாத். ரத்திப் என்றா தர்த்தீப் என்ன? ஒழுங்குபடுத்துங்க. தர்த்தீப் பண்ணு, ஆர்டர் செய். சரி. طيب இப்ப இருக்கிறத முதலாவது நாங்க வாசிப்போம். طيب எப்படி இருக்குது? முதலாவது என்ன இருக்கு? 7. அடுத்தது 8. طيب
இப்போ முதலாவது இருக்கிறது வந்து என்ன? திரும்ப சொல்லுங்க. முதலாவது என்ன? அவ்வளது سبعة ثاني எது? تسعة تسعة ثالث ستة ستة طيب رابع عشرة 10 خامس ثمانية طيب இப்ப நீங்க உங்களோட புத்தகத்துல நீங்க தர்த்தீப் பண்ணி இருப்பீங்க. சரி, சரியா தர்த்தீப் பண்ணி சொல்லுங்க. முதலாவது ستة ستة سبعة سبعة ثمانية 10 أحسنت. சொல்லுங்க பாப்போம். திரும்பவும் எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது என்ன? ستة ثاني سبعة ثالث ثمانية 8 رابع 9 அதாவது நீங்க இத புரிஞ்சிருக்கிறீங்களாங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். அதுக்கு தான் பயிற்சி. ரைட். التدريب الثالث أشر إلى العدد الذي تسمعه. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், நான் சில அததுகளை உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப நீங்க செவிமடுக்கக்கூடிய அந்த அததை வந்து நீங்க செய்கினை செய்யணும். அதாவது அது நேரடியா வகுப்புல இருந்தா தான் அப்படி அந்த மாதிரி செய்யலாம். நாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, நான் ஒரு அததை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 5 அததுல நீங்க வந்து அது எத்தனாவது இருக்குதோ அந்த நம்பரை சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். طيب 10 رقم 4 طيب 9 رقم ثاني ثانية 9 எத்தனாவதுல இருக்குது? ثاني طيب 8 خامس 5 5 همزة الحمد لله. طيب அடுத்தது வந்து குலில் அததல் முஷார் இலை. அதாவது உங்களுக்கு சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த அததை நீங்க சொல்லுவீங்க. இங்க நாங்க சுட்டி காட்டினா மவுஸ்ல வந்து அதை வேற இடத்துல காட்டிட்டு இருக்குது. அதனால நான் இதுலயும் என்ன சொல்றேன்னா, நடுவுல இருக்கிற அதது, இந்த 5ல நடுவுல இருக்கிற அததுக்கு என்ன அதது? சித்தா தானே. 4வது தத்ரீபு ராபியல நடுவுல இருக்கிறது, வசத்துல இருக்கக்கூடிய அந்த அதது வந்து சித்தா. طيب வலதுல இருக்கக்கூடிய அதத் 10 யமீன்ல இருக்கிறது 10, யசார்ல இருக்கிறது 7 யசார்ல 7 வசத்துக்கும் யசாருக்கும் நடுவுல இருக்கிறது, நடுவுல இருக்கிறதுக்கும் யசார்ல இருக்கிறதுக்கும் இடையில என்ன இருக்கு? 9. எஞ்சி இருக்கிற அதத் எது? 8 طيب احسنتم. அதாவது முக்கியம் என்னன்னா, நீங்க இந்த அததை தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறத முக்கியம். உங்களால வேறு பிரிச்சு அறிய முடியும் அப்படின்னா நீங்க இது ஓகே. இப்ப நாங்க இந்த பாடத்தை முடிச்சிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். الدرس الرابع عشر 14வது பாடம். அதுக்கு போகலாமா அல்லது பிறகு படிக்கலாமா? என்ன நிறுத்திடுவோமா பாடத்தை அல்லது 14வது பாடத்தை படிக்கலாம்? அதாவது எஞ்சி இருக்கக்கூடிய அந்த டைம்ல நாங்க 14வது அந்த பாடத்தையும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாம். ரைட். طيب இப்போது الوحدة الثانية الأسرة الدرس الرابع عشر. طيب التراكيب النحوية.
தராகீபுன் நஹ்வியாண்டா உங்களுக்கு தெரியும் இலக்கண அந்த வாக்கியங்கள் தான் உங்களுக்கு இலக்கணம் என்று நாங்க தனியா படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி வாக்கிய அமைப்புல தான் நாங்க இலக்கணத்தை படிப்போம், பயிற்சியாக தான் அதை எடுப்போம். ரைட். التدريب الأول تبادل السؤال والجواب مع زميلك. تبادل السؤال والجواب مع زميلك كما في المثالين. உங்களோட ஜமீலுடன் வகுப்பு நண்பர் சுவாலையும் ஜவாபையும் நீங்க தபாதுல் பண்ணுங்க, பரிமாறிக்கோங்க. கேள்வி பதில் கமா ஃபில் மிசாலை இரண்டு உதாரணங்களிலும் இருப்பதை போல. ரைட். இப்ப நீங்க முதலாவது உதாரணத்தை பாருங்க. சரியா? அல் மிசாலுல் அவ்வல் தாலிப், ரெண்டு தாலிபுகள் கருத்து சொல்றாங்க. தாலிபுல் அவ்வல் அத்தாலிபு சானி. முதலாவது தா வாஹிதன் போட்டிருக்காங்க தானே, அது தாலிபுல் அவ்வல். அவர் என்ன கேள்வி கேட்கிறாருண்டா, ஐனல் மிஅதஃப். இங்க உங்களுக்கு ரெண்டு கலிமா தந்திருக்கிறாங்க, பக்கத்துல ரெண்டு சூறாக்கள் தந்து அந்த சூறாக்களுக்கு கீழே ரெண்டு கலிமாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஒன்று மிஅதஃப், அடுத்தது குர்ஃபா. இதை வச்சு கேள்வி பதில என்ன செஞ்சிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. முதல் கலிமா மிஅதஃப். இந்த மிஅதஃப் என்ற இந்த கலிமாவுக்கு என்ன வாக்கியம் அமைச்சிருக்கிறாங்க, சுவால் ஜவாப் எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றால் ஐனல் மிஅதஃப், ஐனல் மிஅதஃப், ஐனல் மிஅதஃப். ஜவாப் எப்படி, ஹாதா ஹுவல் மிஅதஃப், ஹாதா ஹுவல் மிஅதஃப், ஐனல் மிஅதஃப், ஹாதா ஹுவல் மிஅதஃப். எனவே இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்களும் சொல்லுங்க, ஐனல் மிஅதஃப், أين المعطف هذا هو المعطف، هذا هو المعطف. திரும்ப ஒரு முறை, أين المعطف، أين المعطف، هذا هو المعطف، هذا هو المعطف، هذا هو المعطف. طيب அடுத்த மிசால், இரண்டாவது மிசால பாருங்க. குர்ஃபாவுக்கு எப்படி அமைச்சிருக்காங்கடா, ஐனல் குர்ஃபா, ஐனல் குர்ஃபா, ஐனல் குர்ஃபா, ஹாதிஹி ஹியல் குர்ஃபா, ஹாதிஹி ஹியல் குர்ஃபா, هذه هي الغرفة. طيب இன்னொரு முறை கடைசியா சொல்லுங்க, ஐனல் குர்ஃபா, أين الغرفة، هذه هي الغرفة، هذه هي الغرفة. طيب ما الفرق بين المثالين؟ இரண்டு மிசாலுக்கும் இடையில உள்ள ஃபர்க் என்ன, வித்தியாசம் என்ன? அது மேல உள்ளது முதக்கர், கீழ இருக்குது முஅன்னஸ். المثال الأول முதலாவது மிசால் للمذكر தானே, முதக்கருக்குரியது. المثال الثاني للمؤنث. மிசாலு சானி இரண்டாவது மிசால் முஅன்னஸுக்குரியது. طيب அப்ப நான் முஅன்னஸான முதக்கரான ஒரு சொல்ல கேட்கும் பொழுது ஒரே மாதிரி தான் கேட்போம், ஐனல் மிஅதஃப், ஐனல் குர்ஃபா. ஆனா பதில் சொல்லும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது நாங்க ஹாதா என்கிறது முதக்கருக்குரியது, ஹாதிஹி என்கிறது முஅன்னஸுக்குரியது, ஹுவ என்கிற தமீர் பிரதி பெயர் சொல் எதுக்குரியது, முதக்கருக்குரியது, ஹியங்கிற தமீர் முஅன்னஸுக்குரியது. ரைட். மிஅதஃப்ங்கிறது முதக்கர், குர்ஃபாங்கிறது முஅன்னஸ். இவ்வளவெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லாம உதாரணமே மட்டும் சொல்லி உங்களுக்கு ரெண்டையும் புரிய வச்சிருக்கிறாங்க. எனவே நீங்க நஹ்வ தனியா படிக்கும் பொழுது அது நிறைய விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பயிற்சியாக படிக்கும் பொழுது அந்த மாதிரி விளக்கம் எல்லாம் தேவை. நீங்க உங்களால சரியாக அத இந்த இடத்துல ஹிய, இந்த இடத்துல ஹுவ பயன்படுத்த வேண்டும் என்று தெரிஞ்சிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு நஹ்வ தெரியும், அவ்வளவுதான். பயன்பாட்டுக்கு தான் நஹ்வ. இப்போது நீங்க பாருங்க, இதே மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒருவர் சுஆல், இன்னொருவர் ஜவாப். தைப் இப்ப இந்த உதாரணத்தை நான் மறைச்சால் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுமா, கீழே உள்ள சொல்ல முடியுமா? கேள்வி எப்படின்னு தெரியுதானே? ஐனல் மிஅதஃப் என்ன கொண்டு வந்திருக்கிறான், முன்னால ஐன கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சொல்லுக்கு முன்னால ஐனன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு சுஆல், இஸ்திஃபாம், கேள்வி, இடத்தை கேட்கறது தானே, இந்த இடத்துல என்று கேட்கறது தானே ஐன. ஐனல் மிஅதஃப், ஐனல் குர்ஃபா. பதில் சொல்றவங்க ஹாதா ஹுவ அல்லது ஹாதிஹி ஹிய என்று சொல்லணும். ரைட். இப்ப நான் உதாரணத்தை உங்களுக்கு மறைக்கிறேன், நீங்க புத்தகத்துல போய் பார்க்காம உங்களால சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். ரைட். யார் வாரீங்க சொல்றதுக்கு? முதலாவது தத்ரீப். நபீலா. நபீலாவோட யார் வாரீங்க?
கன்சீல். ஜாஸ்மின் அதாவது ஒருத்தர் பதில் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க சொல்ல தேவையில்லை. இன்ஷால்லா அடுத்த முறை நான் கேட்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, சரி? அல்லது சில நேரம் நீங்க உடனே சொல்லுவீங்க, ஆனா எனக்கு வந்து கேட்கும் பொழுது கொஞ்சம் லேட் ஆகி வந்து கேட்கும். அதனால அது பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப முதலாவது டாக்டர் நபீலா, அடுத்தது யாரு? கன்சில். ஷேக் மன் ஹூவன் கேட்கணுமா மன் ஹாதான்? ரைட். இங்க உள்ள முதலாவது கலிமா எது? இப்ன். இப்ன். நாங்க பயன்படுத்தின அந்த இஸ்திஃபாம், அதாவது இஸ்திஃபாம் எது? என்ன இஸ்திஃபாம், என்ன கலிமா பயன்படுத்துறோம்? கேள்வி ஐனல் இப்ன் ஐனே மட்டும் தான் இங்க பயன்படுத்துறோம், எதுவும் தேவையில்ல. ஐனங்கிற அந்த இஸ்திஃபாம் மட்டும் பயன்படுத்துங்க, சரி? ஐனல் இப்ன் ஐனல் இப்ன். ஐனல் இப்ன் இலகுவான கேள்வி. ஐனல் இப்ன். நபிலா எப்படி பதில் சொல்றீங்க? யார் பதில் சொல்ல போறீங்க? ஃபரீதா, ஃபாத்திமா? ஹாதா ஹுவல் உர்ஃபத். இல்ல, ஐனல் இப்ன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறான். ஐனல் இப்ன். ஐனல் இப்ன். ஹாதா ஹுவல் இப்ன். ஹாதா ஹுவல் இப்ன். இப்ன் எங்கே? இதோ இருக்கிறார் இப்ன் தானே? ஹாதா ஹுவல் இப்ன். ஐனல் இப்ன், ஹாதா ஹுவல் இப்ன். طيب. வேற யார் வாரன்னு சொன்னீங்க? ஜாஸ்மின் பஷீர் உஸ்தாத். ஜாஸ்மின் பஷீர். அடுத்தது யாரு? இதா என்ன? ஆபிதா ஜாஸ்மின் உஸ்தாத். பஷீர். ஆபிதா. ஜாஸ்மின் பஷீர் கேள்வி கேளுங்க. ஐனல் முஸல்லா. ஐனல் முஸல்லா. அஹ்சன்தி. ஐனல் முஸல்லா. طيب. ஆபிதா. ஹாதா வல் முஸல்லா. هذا هو المصلى. أين المصلى؟ هذا هو المصلى. أحسنتي. طيب. அடுத்த கேள்வி யார் கேக்குறீங்க? யாஸ்மின் கேக்குறேன். யாஸ்மினா. ஆயிஷா சொல்றேன் உஸ்தாத். ஐனல் மஸ்ஜித். ஐனல் மஸ்ஜித். யார் ஜவாப் சொல்றீங்க? ஹாதா ஹுவல் மஸ்ஜித். هذا هو المسجد. هذا هو المسجد. طيب. அடுத்த கேள்வி. இப்ப கேள்வி கலந்து கொள்ளாதாக்கள் கலந்துவாங்க. அடுத்த கேள்வி, அடுத்த சவால் யாரு? சமீம் தௌஃபிகா சொல்றேன் ஹஜரத். சொல்லுங்க. ஐனல் ஹம்மாம். ஐனல் ஹம்மாம். பேர் சொன்னவங்க தான் சொல்லணுமா? பேர் சொல்லாதாக்கள் சொல்லக்கூடாது. ஐனல் ஹம்மாம். சமீம் தௌஃபிகா. ஐனல் ஹம்மாம். யார் ஜவாப் சொல்ல போறீங்க? சொன்னவங்க சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லாதவங்க. நபிலா கேக்குதா என் வாய்ஸ்? கேக்குது. ஹாதா ஹுவல் ஹம்மாம். هذا هو الحمام. أين الحمام؟ هذا هو الحمام. طيب. அடுத்த கேள்வி. புதிய ஆள் யாராவது சொல்லுங்க. அடுத்த கேள்வி கீழே உள்ளது. கேட்டவங்க சொல்லலாமா? சொன்னாங்க. புதிய ஆட்கள் சமீம் பானு. சொல்லுங்க. சமீம் பானு. ஐனல் சூரா. ஐனல் சூரா. ஐன சூரா தானே? நாங்க வந்து அல் போட்டுக்கொள்வோம். பல் இல்லாம தான் இருக்குது. நாங்க அல் சேர்த்து எப்படி சொல்றோம்? ஐன சூரா. ஐன சூரா. طيب. ஜவாப் யார் சொல்றீங்க? நான் சொல்றேன். சொல்லுங்க. ஹாதிஹி ஹிய சூரா. யார் பேர் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஹாதா ஹுவல் சூரா. சரியா? இன்னொருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஹாதிஹி சூரா. ஹாதிஹி ஹிய சூரா. ஏன் நாங்க ஹாதிஹி என்றோம்? சூராங்கிறது முஅன்னஸ். ஹாதிஹி ஹிய சூரா. ஐன சூரா? ஹாதிஹி ஹிய சூரா. طيب. அடுத்தது யார் கேக்குறீங்க? பல்கீஸ். பல்கீஸ். சரி. ஐன ஷஜரா.
أين الشجرة؟ طيب من يجيب؟ يا جواب سلبيا. حسينة محمد ياسر. حسينة. هذه هي الشجرة. هذه هي الشجرة. هذه هي الشجرة. طيب 3 மூணாவது யாருக்கு கேக்குறீங்க? من يسأل؟ فريدة فاطمة شلوى أستاذة. أيوة تفضلي. أين النظارة؟ أين النظارة؟ أين النظارة؟ طيب الجواب. அடுத்து الجواب يا رسول من يجيب؟ طيب تفضل. هذه هي النظارة. هي النظارة. هذه هي النظارة. طيب السؤال الأخير கடைசி கேள்வி. من يسأل؟ أين الإبنة؟ أين الإبنة؟ طيب من يجيب؟ ما هو الجواب؟ هذه هي الإبنة. هذه هي الإبنة. هذه هي الإبنة. هي الإبنة. هذه هي الإبنة. طيب أحسنتم. بارك الله فيكم. طيب இப்போ இந்த பயிற்சி நீங்கள் தனியாகவே சொல்லி பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் أين الابن؟ هذا هو الابن. أين المصلى؟ هذا هو المصلى. أين المسجد؟ هذا هو المسجد. أين الحمام؟ هذا هو الحمام. أين الصورة؟ هذه هي الصورة. أين الشجرة؟ هذه هي الشجرة. أين النظارة؟ هذه هي النظارة. أين الابنة؟ هذه هي الابنة. طيب تفضلي. இதுல இது இஸ்முல் இஷாராவும் லமீரும் ஒண்ணா கொடுத்திருக்காங்க. அது மீனிங் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு மொழி இன்னொரு மொழியில இன்னொரு மொழிக்கு நான் டைரக்டாக மொழிபெயர்க்க இயலாது. இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றால் ஏதாவது ஒருத்தர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கேள்வி கேட்கறாங்க, எங்க இருக்குது ஒரு பொருளை வந்து எங்க இருக்குது, இதோ இருக்குது, இதுதான் அது அப்படின்னு நாங்க தமிழ்ல சொல்றோமே, அதே மாதிரியான ஒரு பயன்பாடு தான் இந்த வாக்கியம். ஹாதிஹி நாங்க நேரடி டைரக்ட் மொழிபெயர்ப்பு செஞ்சால் எப்படி வரும் என்றால் ஹாதிஹி இது, ஹிய அதுதான், அல் குர்ஃபா அறை அப்படின்னு வரும். நாங்க அதே மாதிரி ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு டைரக்டாக எல்லா நேரத்திலையும் மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு இயலாது. طيب அதனால நாங்க எங்களுக்கு இந்த தமிழ்ல நாங்க இது எப்படி உஸ்லூப்ல பயன்படுத்தோம்னா எங்கன்னு கேட்கும் பொழுது இது இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லுவோமே, அதுக்கு தான் இதை பயன்படுத்துவோம். ஹாதிஹி ஹிய அல்லது ஹாதா ஹுவ. طيب الآن ننتقل إلى التدريب الثاني. இப்போ நீங்க التدريب الثاني வாங்க. طيب تبادل السؤال والجواب مع زميلك كما في المثالين. அதே மாதிரி தான் சுஆலையும் ஜவாபையும் உங்களோட ஜமீலோட தபாதுல் பண்ணிக்கோங்க, பரிமாறிக்கோங்க. كما في المثالين இரண்டு உதாரணங்கள்லையும் இருப்பதை போல. ரைட். அல் மிசாலுல் அவ்வல் முதலாவது மிசால பாருங்க. அதே மாதிரி கேள்வி தானே, கீழே வந்து சில கலிமாக்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. என்ன பேசுறீங்களா அல்லது என்ன செய்ய? طيب سعيد سعيد தானே سعيد. அடுத்து இரண்டாவது கலிமா அல் குர்ஃபா அல் குர்ஃபா. طيب அடுத்த இபாரா வாக்கியம் يقرأ القرآن يقرأ القرآن يقرأ القرآن. طيب இப்போது المثال الأول பாருங்க. أين سعيد أين سعيد أين سعيد. الجواب எப்படி இரண்டாவது மாணவர் எப்படி ஜவாப் சொல்றாருன்னா سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. أين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. طيب இப்போ நான் சொல்லும் பொழுது எனக்கு பின்னால நீங்க சொல்லுங்க. أين سعيد؟ أين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. أين سعيد؟ أين سعيد؟
سعيد سعيد في الغرفة يقرأ القرآن. سعيد في الغرفة يقرأ القرآن. طيب இப்ப நீங்க ننتقل إلى المثال الثاني. இரண்டாவது மிசாலுக்கு நாம போலாம். أين سعيدة؟ أين سعيدة؟ أين سعيدة؟ طيب ஜவாப் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா சயீதத்து. சயீதத்துன்னு தான் இங்க இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முஅன்னதான பெயர் ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயருக்கு வந்து பொதுவாக நாங்க தன்வீன் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்னா சயீதத்து அப்படிதான் சொல்லுவோம். சயீதத்து ஃபில் குர்ஃபதி தக்ரஉல் குர்ஆன். சயீதத்து ஃபில் குர்ஃபதி தக்ரஉல் குர்ஆன். طيب இப்ப எனக்கு பின்னால நீங்க சொல்லுங்க. ஐன சயீதா. أين سعيدة؟ سعيدة في الغرفة تقرأ القرآن. سعيدة في الغرفة تقرأ القرآن. أين سعيدة؟ أين سعيدة؟ سعيدة في الغرفة تقرأ القرآن. سعيدة في الغرفة تقرأ القرآن. طيب இப்போது நீங்க ரெண்டு உதாரணத்தையும் கவனிச்சீங்க. என்ன வித்தியாசம்னு பாத்தீங்களா? مؤنث مذكر. المثال الأول للمذكر. ثاني المثال الأول للمذكر. المثال الثاني للمؤنث. என்ன வித்தியாசமாக இருக்குது? يقرأ تقرأ. அப்ப ஒருத்தன் அவன் வாசிக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லது அவன் ஓதுகிறான் என்று சொல்லும் பொழுது யக்ரவுன்னு சொல்லுவோம். அவள் ஓதுகிறான் என்று சொல்லும் பொழுது தக்ரவு அப்படின்னு சொல்லுவோம். சயீதத்து ஃபில் குர்ஃபதி தக்ரவு, சயீதுன் ஃபில் குர்ஃபதி யக்ரவு. அப்ப முதக்கருக்கு யக்ரவு, முஅன்னஸுக்கு தக்ரவு. இதான் நீங்க இங்க உள்ள வித்தியாசம். பாருங்க, கீழே உங்களுக்கு வாக்கியம் தந்திருக்கிறாங்க. இதுல அதே மாதிரி தான். நீங்க உதாரணம் உங்களுக்கு இல்லைண்டா கூட உங்களுக்கு இந்த வந்து கீழே வாக்கியத்தை வச்சு சொல்லலாம். என்ன அதிகரிச்சிருக்குது? மேலதிகமா சயீது தந்திருக்கிறான், அல் குர்ஃபா தந்திருக்கிறான், யக்ரவு குர்ஆன் தந்திருக்கிறான். ஃபீய மட்டும் அதிகரிச்சிருக்கிறான். சயீதுன் ஃபில் குர்ஃபதி, குர்ஃபாவிலே சயீதத்து ஃபில் குர்ஃபதி. طيب கேள்வி என்னென்றால் ஐன கேட்டிருக்கிறான். ஐனங்கிறதான் இஸ்திஃபாம். طيب இப்ப நாங்க அடுத்த பயிற்சிக்கு வர்றோம். யார் வாரீங்க? புதுசா கலந்து கொள்ளவே இல்லாத ஆட்கள் யார் இருக்கிறீங்க? சொல்லுங்க. முகமது யாஸ்மின். முஹம்மத் யாஸ்மின், ஜைனப். நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஐன சயீது. ஐன சயீது ஃபில் குர்ஃபதி யக்ரஉ. கேள்வி ஒருத்தர் கேள்வி கேளுங்க, அடுத்தவர் பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டவரா பதில் சொல்றீங்க இல்ல வேற ஒருத்தரா? இல்லைங்க உஸ்தாத், நான் தான் சொன்னேன். நீங்க கேள்வி சுவால். அப்ப நீங்க முதல்ல ஒருத்தர் சுவால் கேளுங்க. யாருக்கு சுவால் கேக்குறீங்க? நான் கேக்குறேங்க உஸ்தாத். سعيد في الغرفة يقرأ القرآن. طيب أين سعيد؟ سعيد في الغرفة يقرأ القرآن. طيب இது உதாரணத்துல இருந்த மாதிரியே தான். சரியா? ரைட். இப்ப வேற ரெண்டு பேர் வாங்க, அடுத்தது சொல்லுங்க. ஜைனப் உஸ்தாத். உதாரணத்தையே திருப்பி சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஜைனப். ஐன சயீதா. يقرأها الذي تقرأ. سعيدة في الغرفة تقرأ القرآن. طيب இப்ப நாங்க உதாரணத்தையே திரும்ப ஒரு முறை பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க பயிற்சிக்கு வரப்போறோம். யார் வாரீங்க? பராதாக்கள், அதாவது இதுவரைக்கும் பயிற்சி கலந்து கொள்ளாத யாராவது இருக்கிறீங்களா? கலந்து கொள்ள விரும்ப யாரு? மும்தாஜ் பேகம். அடுத்தது ரஹ்மத். அப்படியா? ரைட். சொல்லுங்க ரெண்டு பேரும். உதாரணத்தை நீங்க புத்தகத்துல பார்த்தாலும் பிரச்சனை இல்ல.
இப்ப எல்லாம் சூறாவுல என்ன களிமா இருக்கக்கூடிய களிமாக்களை வாசிங்க. இருக்கக்கூடிய களிமாக்கள் என்னன்னு வாசி. சாலிஹ், அல் மஸ்ஜித், அல் மஸ்ஜித், யுஸல்லா, யுஸல்லாவா இங்க கஸ்ரா தான் இருக்கு. அதாவது யுஸல்லி. அதே மாதிரி யாவுக்கு வந்து நுக்தா இருக்கு. அப்ப யுஸல்லி, யுஸல்லாண்டா யாவுக்கு நுக்தா இருக்கா? ரெண்டு கீழ ரெண்டு நுக்தத்தையும் இருக்காது. அப்ப யுஸல்லி. இப்ப கேள்வி கேளுங்க. எப்படி கேள்வி கேட்கணும்? ஐன சாலிஹ், ஐன சாலிஹ். ஜவாப் சொல்லுங்க. சாலிஹு ஃபில் மஸ்ஜிதில் யுஸல்லி. திரும்ப சொல்லுங்க. அடுத்தவர் சொல்லுங்க. ஜவாப் சாலிஹுன் ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி. ايوه احسنت. صالح في المسجد يصلي. صالح في المسجد يصلي. கருத்து உங்களுக்கு தெரியும். கருத்து தெரியாட்டி கேளுங்க, பிரச்சனை இல்லை. صالح في المسجد يصلي. صالح في المسجد يصلي. طيب இப்ப வேற ரெண்டு பேர் வாங்க. சொல்லலாம் ஹஜ்ரத். எல்லாரும் சொல்லிட்டீங்களா? வேற புதிய யாரும் இல்ல. ரைட். அதுக்கு பிறகு நீங்க குறை சொல்லக்கூடாது, எங்களை கூப்பிடல அப்படின்னு. ரைட். இப்ப சொன்னவங்க அப்படி யாரும் இல்லைன்னா சொன்னவங்க சொல்லலாம். யாரு சொல்ல போறீங்க? சமீம். அடுத்தது யாரு? பல்கிஸ். ஐயோ. ஐன சாலிஹா. طيب احسنتي. اين صالحة؟ اين صالحة؟ جواب صالحة في المصلى تصلي. ايوه. இப்ப நீங்க சொன்னது சரியா இல்லையான்னு கேள்வி கேட்டவர் சொல்லுங்க பாப்போம். தப்பு ஹஜ்ரத். சரியா சொல்லுங்க பாப்போம். அப்ப சாலிஹா ஃபில் முஸல்லா துஸல்லி. முஸல்லின்னு வாசிக்க கூடாது. ஏன் முஸல்லின்னு வாசிக்க கூடாது? இந்த இதுல வந்து முஸல்லான்னு தான் இருக்கு, அதானே? யா இருக்காங்க. முஸல்லின்னு யா இருக்குதா? யா இருக்குதா? கடைசியில என்ன இருக்குது? முஸல்லாங்கிறதுல கடைசியில யாவா இருக்குது, என்ன இருக்குது? அலிஃப் தான் இருக்குது. யா இல்ல. ஆனா யாவுடைய சூரத்துல இருக்குது. அது எப்படி எழுதப்பட்டீங்கன்னா, யாவுடைய வடிவத்துல எழுதப்பட்டீங்க. சூறாண்ட வடிவம் யாவுடைய வடிவத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆனா அது யா அல்ல, அது வந்து அலிஃப். நான் முடியும் பொழுது அலிஃபா தான் முடிவும். முஸல்லா. நீங்க முஸல்லி என்று எப்படி வாசிப்பீங்கடா, அங்க வந்து லாமுக்கு லேன்னு தான் இருக்குது தானே? ஷத்தாவுக்கு மேலதான் ஃபத்ஹா போட்டிருக்கிறான். கீழே போட்டாதான் முஸல்லியன் நீங்க வாசிக்கணும். இப்ப பல காரணத்தால் அதை வந்து முஸல்லியன் நீங்க வாசிக்க இயலாது. அடுத்து அந்த சொல் வந்து முஸல்லி என்றா தொழக்கூடியவர், அது வேற அர்த்தம். அதுக்கு முஸல்லாண்டா தான் தொழுமிடம். முஸல்லான்றதுதான் தொழுமிடம். அப்ப நாங்க எப்படி பதில் சொல்லணும்? சாலிஹத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. துஸல்லி. இப்ப துஸல்லிய பாருங்க. துஸல்லின்னு நாங்க துஸல்லான்னு வாசிக்க மாட்டோம், துஸல்லின்னு தான் வாசிப்போம். காரணம் ஒன்று, ஷத்தாவுக்கு கீழே வந்து கஸ்ரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி யாவுக்கு கீழே வந்து புள்ளி வச்சிருக்கிறாங்க. யாவு வந்து சூறா மட்டும் இல்லை, வாசிக்கும் பொழுதும் புள்ளி வச்சிருந்தால், நுக்தா வச்சிருந்தால் யாவாகத்தான் நான் வாசிக்கணும், அலிஃப் அல்ல. அப்ப நாங்க எப்படி வாசிப்போம்? துஸல்லி. சாலிஹத்து ஃபில் முஸல்லா துஸல்லி. طيب احسنتم. இப்ப யார் வாரீங்க அடுத்தது? யாஸ்மின். ஆயிஷா. ஐன ஷரீஃப். ஷரீஃபுன் ஃபில் ஹம்மாமி யதவத்தஹ். أحسنتما. طيب أين شريف؟ شريف في الحمام يتوضأ. بارك الله فيكما. أين شريف؟ شريف في الحمام يتوضأ. طيب அடுத்தது யார் வாரீங்க? ஃபரிதா ஃபாத்திமா உஸ்தாதா. ஃபரிதா ஃபாத்திமா. ஜைனப். என்ன பேர் கேட்கறவங்க சில பேர் பேர் சொல்றாங்க, ஆனா அவங்களோட கனெக்ஷன் பிரச்சனையால எனக்கு பேர் கேட்குது இல்ல. நான் கேட்கறவங்கள தான் சொல்லுவேன். ரைட். ஃபரிதா ஃபாத்திமா. அடுத்தது ஜைனபா. ஐன ஷரீஃபா. ஐன ஷரீஃபா. طيب சொல்லுங்க. ஃபில் முஸல்
சரீஃபா ஃபில் பைத்தி சொல்லி முடிங்க. யதவத்தா. எப்படி இருக்கு சரியா பாருங்க. கேள்வி கேட்டவங்க சொல்லுங்க சரியா அவர் சொன்னது. சரீஃபத்து சொல்லுங்க. ஷரீஃபத்து ஃபில் பைத்தி யதவத்தா சொல்லணும். தத்தவல்லா. تتوضأ. شريف في الحمام يتوضأ. شريف في الحمام يتوضأ. شريفة في البيت تتوضأ. يتوضأ مذكر كريه، تتوضأ ده مؤنث كريه. أبا شريفة في البيت تتوضأ. شريفة في البيت تتوضأ. طيب இப்ப இந்த உதாரணங்களை நீங்க திரும்பவும் பாருங்க. أين صالح؟ صالح في المسجد يصلي. أين صالحة؟ صالحة في المصلى تصلي. أين شريف؟ شريف في الحمام يتوضأ. أين شريفة؟ شريفة في البيت تتوضأ. طيب நீங்க வீட்டில் தனியாக இந்த உதாரணத்தை நீங்க சொல்லி பாருங்க சரியா சொல்லிப்படுதா அப்படிங்கிறது. طيب